அனைவருக்கும் வணக்கம். யோசிங்க மக்களே, கார்த்திகேயன். இன்னைக்கு ஒரு குறள். அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை குலபோல இல்லாகி தோன்றா கெடும். இந்த குறளுக்கு ஒரே ஒரு வார்த்தையில் சொன்னோம், இஎம்ஐ. இஎம்ஐங்கிறது நம்ம வாழ்க்கையில் ஊறிப்போன ஒன்று. மாதத்தில் சம்பளம் வாங்குகிறோம், 2 இலக்க நோக்கி தான் ஓடுறோம். இஎம்ஐ கட்டுறோம், 2வது அந்த மாதத்தை வாழ்க்கையை ஓட்டுறோம். இது ரெண்டுமே குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி. இந்த இஎம்ஐங்கிற திரை நம்மளை டோட்டலாகவே மறைச்சிருக்கு. எந்த இலக்கு எதிர்காலம் நோக்கி பயணிக்கிறதுக்கு உண்டான அத்தனையுமே மறைச்சிருக்கு இஎம்ஐங்கிற திரை. அதனால் இது முடிஞ்ச வரைக்கும் இஎம்ஐ வாங்காமல் தவிர்த்துருங்க. அப்படி இல்லையா, இஎம்ஐ டோட்டலாக முடிக்கிறதுக்கு பாருங்கள். புதுசாக எந்தவித இஎம்ஐலையும் வாங்காமல் பார்த்துக்கிறது தான் நம்ம வாழ்க்கையோட நோக்கமாக இருக்கும். சிம்பிளாக சொல்லப்போனால், இந்த வருஷம் லாஸ்ட்டில் இருக்கும், அடுத்த வருஷம் 2026 புது வருஷத்தில் நம்ம புதுசாக ஒரு முயற்சி எடுக்கணும். இஎம்ஐயை தவிர்ப்போம், எதிர்கால இலக்கை நோக்கி பயணிப்போம். சிம்பிளாக சொன்னோன்னா, அப்பயே பாடினார் பட்டுக்கோட்டையார். கையில் வாங்கினேன் பையில் போடலை, காசு போன இடம் தெரியலை. இப்போ கையில் யாரும் தரதில்லை, டைரெக்டாக பேங்க் அக்கௌண்ட்டில் வருது, இஎம்ஐயாக கரைஞ்சிடும். ஸோ நம்ம முடிஞ்ச வரைக்கும் இஎம்ஐயை தவிர்த்து விட்டு நம்ம எதிர்காலம் நோக்கி பயணிப்போம். சிம்பிளாக சொன்னால், கவர்மெண்ட்டில் எவ்வளோ ஸ்கீம்ஸ் இருக்குது. போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ் இருக்குது, 2வது பேங்கிங்கில் நிறையா சேவிங் ஸ்கீம் இருக்குது, புதுசாக சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் நிறையா இருக்குது. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக முதலீட்டை நம்ம போகிறதுக்கு பார்க்கணும். ஸோ இஎம்ஐ வேண்டாம். இந்த இஎம்ஐங்கிற தரையை நம்ம விலக்கிட்டு எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கணும். நன்றி.